இல்லை, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமையை தாங்க பார்க்க போகிறோம். எப்படி கல்யாணம் முடித்து ஒத்துமையாக வாழ்கிறது அப்படிங்கிறது தான் நான் ஒரு 4-5 விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கோங்க, பிடிக்கலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஆனால் நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது நம்ம கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழணுங்க. அதானுங்க வாழ்க்கை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறதே கிடையாது. அவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போக, நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போக, என்ன சொல்கிறீங்க? அது மாதிரி வீட்டுக்கு வந்தால் அவங்க ஒரு பக்கம் ஃபோனை பார்த்துட்டு படுத்துருவாங்க. நம்ம ஒரு பக்கம் வேலைன்னு வேலையை ஓடிட்டு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளும் பிள்ளைங்க கூட பேசுகிறதில்ல. நம்மளும் ஒரு ஃபோன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவோம். எப்படா வேலை முடியும் அப்படின்ட்டு, நமக்கு எப்படா ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு உட்காந்துருவோம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக தினமும் ஒரு 1/4 மணி நேரமாச்சும் வீட்டுக்கார்ட்ட போய் பேசணும். இன்றைக்கி என்னங்க நடந்தது, இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல எப்படி இருந்தது, முதலாளி என்ன சொன்னார், வேலை செய்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பேசணும். ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்மளும் வீட்டில் உள்ள கோவத்தெல்லாம் அவங்க மேலே காட்ட, அது இல்லை இது இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் திணிக்காமல், பெண்கள் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நேரமாச்சும் அவங்ககிட்ட கண்டிப்பாக பேசணும். அப்போ தான் அவங்க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். வெளியில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டாலும் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அவங்களுக்கு. நம்ம அதை விட்டுட்டு எந்நேரமும் போனே கெதின்னு கிடக்கக்கூடாது. இப்போ நிறைய பெண்கள் செய்கிற தவறு அதுதாங்க. நிறைய வீட்டில் அதான் நடக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கேயாச்சும் அடிக்கடி நம்ம வெளியில் போகலாம். வீட்டுக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகலாம், இல்லை ஒரு பூங்கா, சுற்றுலாத்தலம், அந்த மாதிரி எங்கேயாச்சும் நீண்ட தூரம் போயிட்டு வரலாம். அப்படி போனாலும் வீட்டுக்குள்ளே ரொம்ப பிரச்சனை வர்றதை நம்ம தவிர்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, எங்கேயாச்சும் நமக்கு பிடிச்சது வேணும் செய்யணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ பெண்களுக்கு, அதே மாதிரி தான் கணவருக்கும் சின்ன சின்ன ஆசை இருக்கும். அதெல்லாம் என்னன்னு கேட்டு நம்மளும் நிறைவேற்றணும். எங்கள் வீட்டுக்காரெலாம் பார்த்திங்கன்னா, எனக்கு என் பிறந்த நாளுக்கும் சரி, கல்யாண நாளுக்கும் சரி எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. எனக்கு அது தோணாது. ஆனால் இப்போ இனிமேல் தான் நானும் நினச்சிட்ருக்கேன், நம்மளும் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும். நமக்கு அதை அவங்க வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சது மாதிரி இருக்குது. அதே மாதிரி தானேங்க அவங்களுக்குள்ளேயும் தோணும், நமக்கு யார் இருக்கா வாங்கி கொடுக்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் அப்படி தான் பார்த்து பார்த்து செய்வாங்க. நம்மளும் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும் நானும் நினைக்கிறேன். நீங்களும் அது மாதிரி கடைப்பிடிங்க. பிறகு பார்த்திங்கன்னா, சாப்பாடு அவங்களுக்கு பிடித்த மாதிரி சாப்பாடு செஞ்சு போட்டால் இன்னும் பிடிக்குங்க. ஏனா தானோன்னு சமைக்காமல், நம்ம பிள்ளைக்காகவும் நம்ம வீட்டுக்காருக்காகவும் சமைக்கிறோம், அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம சமைச்சோன்னா சந்தோஷமாக சமைக்கலாம். சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா ருசியாகவும் வரும். சரி என்னடா வேலை, டெய்லி காலைல எந்திரிக்க வேண்டியது இருக்குது, சமைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சலிச்சுக்கிட்டு சமைச்சோம்னா நம்ம நல்ல சாப்பாடே செஞ்சாலும் அது நல்லா வராதுங்க. ஒரு அக்கறையோடையும் அன்போடையும் நம்ம சமைக்கும்போது அது இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வீடு போகிறோம் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல ஆமாம் இவர் என்னத்தான் செஞ்சு கிழிச்சாரு பாரு, அவள் எத்தனை நகை போட்டிருக்கா, என் காலத்தில் ஒன்று கூட இல்லை அப்படின்னா, சொந்தக்காரவங்க முன்னாடியும் சரி, நம்ம வீட்டாளுங்க முன்னாடியும் சரி மட்டம் தட்டி பேசவே கூடாதுங்க. என் வீட்டுக்காரு இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக செய்வார். ஒரு சம்பளம் வாங்கினாலும் ஒரு 10 ரூபா மிச்சம் இருந்தாலும் அதில் எனக்கு பூ வாங்கிட்டு வருவார் அப்படின்னு நம்ம அவங்கள பாராட்டி பேசணும். அதை கேட்கும்போது அவங்க மனசில் இன்னுமே ஒரு மகிழ்ச்சி வரும். சரி நம்ம பொண்டாட்டி எங்கனையுமே நம்மளை விட்டு கொடுத்து பேச மாட்டேங்கிறா, அவளை நம்ம இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கிறணும் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் கண்டிப்பாக தோணுங்க. இது நம்ம நிறைய பேர் செய்கிற தப்பு தான். நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். ரொம்ப மட்டமாக பேசுவாங்க, அவனை போச்சல அப்படின்னு. அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யாதீங்க.
நானுமே செய்ய மாட்டேன். சரிங்களா? என்னோடய டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. இன்னும் நிறைய சொல்கிறேன் என்னங்க. அது மாதிரி என் டிப்ஸ் எல்லாம் கேட்டு மனைவிமார்கள் வந்து கணவரிடத்துல வந்து அன்போடையும் அக்கறையோடையும் வாழணும்னு கேட்டுக்கிறேங்க. நம்ம குடும்பத்து மேலே நம்ம பெண்களுக்கு வந்து எவ்வளோ பாசம் இருக்கோ அதை விட ஒரு படி மேலே தாங்க ஆண்களுக்கு வந்து பாசமும் அக்கறை இருக்குது. என்ன அவங்க வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. நம்ம வந்து அதை வந்து வெளிப்படுத்துவோம். அவங்க வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. மனசுலேயே வச்சுக்கிருவாங்க. ஆனால் நம்மளை விட அவங்களுக்கு தாங்க அக்கறையும் பாசமும் அதிகமாக இருக்குதுன்னு நான் உணர்ந்திருக்கேன். ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.